ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் பூண்டு கருவேப்பிலை 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காய், இது ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சுண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டு வதக்கினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடணும். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு, ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸில் புளி ஊற வச்சு வச்சுக்கணும். தேவைக்கேற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சப்பழம் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இந்த மிளகாத்தூள் வதங்கின சுண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 நிமிஷம், 18லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த சுண்டைக்காயில் இந்த மிளகாத்தூள் புளியோட ஃப்ளேவர், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு புளிப்பு ஃப்ளேவரில் காரக்குழம்பாக ரெடியாகி வரும். ஸோ ஒரு 18 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான். 2லேருந்து 3 நிமிஷம் போல் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. இது 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்.